السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله المولان العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من قام في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் மன்னல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனித இரவிலே இறையில்லமாம் மஸ்ஜிதிலே வீற்றிருக்கின்ற நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு இரவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். நம்முடைய தொழுகைகளை, நோன்புகளை, தான தர்மங்களை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நிறைவாக கபூல் செய்து இந்த நன்னாளிலே எல்லா பேர்களையும் நிறைவாக நமக்கு தர வேண்டுமாய் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தித்துக் கொள்வோமாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லைலத்துல் கத்ர் என்பது இந்த உம்மத்திற்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பானது ஒரு இரவாக இருக்கிறது. முந்தைய எந்த உம்மத்திற்கும் இது போல ஒரு இரவு தரப்படவில்லை. 1000 மாதங்களை விட புனிதமான இரவு என்று அல்லாஹ் இந்த இரவை குறிப்பிடுகிறார். பொதுவாக தமிழ்ல லட்சம் இருக்கிறது, கோடி இருக்கிறது, ஆங்கிலத்தில் மில்லியன் பில்லியன் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. அரபியில இருக்கிற நம்பர்கள்ல பெரிய நம்பர் 1000. 1000க்கு மேல் நம்பர் இல்லை. அந்த நம்பர் அல்லாஹ் சொல்றான். இருக்கிற நம்பரில் பெரிய நம்பரை சொல்லிவிட்டு في ليلة ألف شهر 1000 மாதங்கள் என்று குறிப்பிடுகிறார். 1000 மாதங்கள் அல்ல, அதை விட பன்மடங்கு பல ஆண்டுகள் புனிதத்திற்குரிய இரவு இந்த மாதம் என்பது அதனுடைய கருத்தாக இருக்கிறது. இதற்கு கதிர் என்ற பெயர் உண்டு. லைலத்துல் கதிர். கதிர்னா நெருக்கடி. ஏன் நெருக்கடியாகிறது என்றால், நாம் இப்போ இங்கே பள்ளிவாசல் விசாலமாக காலியாக இருப்பதை போல நாம் உணர்கிறோம். ஆனால் மலக்குகள் எல்லாம் இங்கு ஒன்று கூடி இருக்கிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குகள் எல்லாம் இந்த இரவிலே வருகிறார்கள். ஒரு ரூஹ் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைமையில் உலகத்தினுடைய எல்லா பக்கமும் அவர்கள் விரைகிறார்கள், நம்மோடு இருக்கிறார்கள், நம்முடைய பிரார்த்தனைக்கு அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட புனித இரவாக இருக்கிறது. இந்த இரவினுடைய கடைசியாக சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரம் வரை அல்லாஹ்விடமிருந்து சலாம் என்கிற வார்த்தை இந்த பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிகழட்டும் என்று அல்லாஹ் நம்பி பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த இரவினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவேதான் இந்த உம்மத்திற்கு ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைத்தால் 83 ஆண்டுகள், அதைவிட அதிகமான நாட்கள் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது. ஒரு 10 வருஷம் ஒருத்தருக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சதுன்னு சொன்னா, அவர் 1000 ஆண்டுகளுக்கு மேல நின்று வணங்கிய அந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார். இது ஏன் இந்த இரவு நமக்கு தரப்பட்டிருக்குதுன்னு சொன்னாலே, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, 1000 வருடம் இவர்கள் பெரிய பெரிய அமல்களை எல்லாம் செய்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சஹாபிகளுக்கு ஒரே கவலை. அவங்களுக்கு வயசு கூட, அவ்வளவு நாள் அமல் செஞ்சாங்க, அதனால அவர்களுக்கு அவ்வளவு நன்மை கிடைத்திருக்கும். நமக்கு 60க்கு 70க்கு மத்தியில் தான் வாழ்க்கை இருக்கிறது. இந்த குறுகிய வாழ்க்கையில எப்படி நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எல்லோரும் ஏங்கிய போதுதான் திருக்குர்ஆன்ல வசனம் இறங்கியது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர்ல தான் இந்த திருக்குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்து இந்த உம்மத்தை எல்லா உம்மத்துகளை விட சிறந்த நன்மைகளை பெற்ற உம்மத்தாக, பாக்கியம் பெற்ற உம்மத்தாக மாற்றிய ஒரு தினம் இந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கிறது. இந்த இரவில நாம் செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத் தொழுகைகளாக, துஆக்களாக, இஸ்திக்ஃபார்களாக, முடிஞ்ச அளவுக்கு திருக்குர்ஆன் ஓதுதல்களாக இந்த இரவை நாம் ஹயாத்தாக்கணும். இரவு ஹயாத்தாக்கணும்னா விடிய விடிய முடிச்சு அங்க ஒரு டீ, இங்கே ஒரு டீ, வண்டி எடுத்துக்கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு போவது. இந்த லைலத்துல் கத்ர் ஹயாத்தாக்குறதுனா என்னன்னா, வணக்கத்தை கொண்டு ஹயாத்தாக்கணும். இதனுடைய ஒவ்வொரு நிமிடமும் புனிதமானது அல்லவா. அதுல உறங்காமல் இருக்க வேண்டும் என்றால் எதற்காக உறங்காமல் இருக்க வேண்டும்?
நல்ல அமல்களை கொண்டு இந்த இரவை நாம் உயிர்ப்பிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த இரவில இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அதில் தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், லைலத்துல் கத்ர் இரவு எனக்கு கிடைத்து விட்டால் அந்த இரவில நான் என்ன அமல் செய்யணும், என்ன ஓத வேண்டும் என்று கேட்ட போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று ஓதுங்கள். ஃபஅஃபு அன்னானா நாம் அத்தனை பேரையும் மன்னியுங்கள் என்று அர்த்தம். அன்னி என்றால் என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியா அல்லாஹ் என்பது அர்த்தம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை பிரியப்படக்கூடியவன், எனவே ஃபஅஃபு அன்னி, என்னை நீ மன்னித்து விடு என்று நாம் இந்த இரவில தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இந்த இரவில அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நம்மை நோக்கி நிற்கிறது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்து கேட்டார், குர்ஆன்ல இருக்கிற வசனங்கள்லயே ஒரு நல்ல வசனம், சிறப்பான வசனத்தை சொல்லுங்க என்று கேட்டபோது ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை சொன்னார்கள். வஆகரூன யதரஃபு பிதுனூபிஹிம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்வார்கள். நாங்கள் செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம் என்று ஒத்துக்கொள்வார்கள். கலத்து அமலன் சாலிஹா ஆகர செய்யா, நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க. பகலெல்லாம் நல்ல வணக்கம், சாயந்தரத்துக்கு மேல வகுதிக்கு மேல வேற ஒரு ஏதாவது ஒரு செயல்பாடு, காலையில் விடிஞ்சோம்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறது, நல்லபடியா அமல் போகும், திருப்பி ஒரு தப்பு, நல்லதையும் கெட்டதையும் குழப்பி குழப்பி செய்வார்கள். ஏறத்தாழ நம்முடைய நிலைமை முனாஃபிகீன்கள் அல்ல, முஸ்லீம்கள் தான். ஒரு நல்ல அமலே போயிட்டு இருக்கிறது ஒன்று இருக்கிறது, கெட்ட அமல்களே இருந்து கொண்டு இருப்பது ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டும் அல்ல. அவர் இறையச்சமும் வந்து அவர் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார், தான தர்மங்களில் ஈடுபடுவார், அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார். ஆனா அவருடைய ஷஹவத்து, இச்சை, சைத்தானின் சூழ்ச்சி, மறதி, பொழுதுபோக்கு இதன் காரணமாக தப்பு செஞ்சிருவார். செஞ்ச பிறகு கை செய்தப்படுவார். அஸல்லாஹு அய்யதூப அலைஹிம் இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம், இந்த அடியார்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற வசனம் திருக்குர்ஆனில் இருக்கிறது அல்லவா? இந்த வசனத்தை விட குர்ஆன்ல வேற எந்த வசனமும் எனக்கு பிரியத்திற்குரியதாக இல்லை என்றார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி. ஏறத்தாழ நம்முடைய நிலைமை அப்படித்தானே, நல்லதையும் கெட்டதையும் செய்துவிட்டு கை சேதப்பட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து நிற்கிற போது அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். பாவம் மன்னிப்பு கேட்கறது ரெண்டு விதம் இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு உட்கார்ந்து நம்ம நண்பர்கள் ஓதுவாங்க, டிவி பார்த்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பேச்சு பாட்டு போய்கிட்டு இருக்கு, தஸ்பீஹ் பண்ணிமாட் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஓதும். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா யா அல்லாஹ் என்ன மன்னி, இதுவும் பாவ மன்னிப்பு தான். தௌபா என்கிற இன்னொன்று இருக்கிறது. தௌபா என்று சொன்னால் அதுல 3 நிபந்தனை இருக்கிறது. முதலாவது நிபந்தனை, நான் தவறு செய்து விட்டேன் என்பது ஒத்துக்கொள்ளணும். பொதுவாக மனுஷன் ஒத்துக்கொள்ளாத ஒன்று தானே. திருடனை முடிச்சு ஏன் திருடுனா அது தப்பே இல்லை என்று சொல்பவர்கள் உண்டு. நான் செய்தது தப்பே இல்லை என்று வாதிடுபவர்கள் ஒரு வகை. 2வது வகை இருக்கு, அந்த தப்பை நியாயப்படுத்துவாங்க. நான் ஏன் செஞ்சேன்னா, ஏடா திருடுன, பசி இருக்கு தெரியுமா, அது எல்லாத்தையும் செய்ய வைக்கும். நியாயப்படுத்துகிறவங்க, ஏப்பா வட்டி வாங்குற, நான் மட்டும் தான் வட்டி வாங்குறேன்னா ஊர் உலகத்தில் எவ்வளவு பேர் வாங்குறாங்க என்று அடுத்தவர்களை பற்றி பேசுவார். தவறு செய்து விட்டு அதை நியாயப்படுத்துகின்ற ஏதாவது ஒரு காரணம் சொல்வது, இது 2வது வகை. 3வது வகை இருக்கிறது, அதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான். நான் தப்பு செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், எல்லாம் பண்ணி, இந்த இடத்தை அல்லாஹ் பிரியப்படுகிறான். நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல எல்லாம் மன்னின்னு கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் உன்னிடம் எப்படி நான் மன்னிப்பு கேட்கணும். அல்கா ஆதமும் ரப்பிஹி கலிமாத்தின், அல்லாஹ் சில லெஃப்ஸுகளை, வார்த்தைகளை சொல்லி கொடுத்தான், எப்படி மன்னிப்பு கேட்கணும், தௌபா செய்யணும். ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் என் ஆத்மாவுக்கு நானே அநியாயம் செஞ்சிட்டேன், நான் தப்பு செய்து விட்டேன், முதல்ல சொல்ல வேண்டும். தௌபாவுடைய முதலாவது நிபந்தனை, தன் தவறை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க, அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில எத்தனை விஷயம் இருக்கு. நமக்கு தான் தெரியும், நாம் நோன்பை விட்ட விஷயம் நமக்கு தான் தெரியும். நாம் வியாபாரத்திலே, தொழில் துறைகளிலே பொய்யையோ மோசடியோ செய்து விட்டது நமக்கு தான் தெரியும். வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் நான் செஞ்சுட்டேன், இதெல்லாம் என் தப்பு. பெற்றோர்களை பராமரிப்பது முக்கியமான கடமை, அதுல முன்பின் இருக்கிறது. யா அல்லாஹ் இந்த தவறை செய்கிறேன், உறவுகளோடு இந்த தவறு எனக்கு இருக்கிறது, இந்த தவறை அல்லாஹ்விடத்தில் நம்ம முதல்ல சொல்லணும். அடுத்து நாம் சொல்ல வேண்டும், அந்த தவறை ஒத்துக்கொண்டு விட்ட பிறகு மீண்டும் அது போல தவறுகளை செய்யாமல் நான் என்னை தவிர்த்துக் கொள்ளுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும். 3வது நம்மிடத்தில் வர வேண்டிய செய்திதான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்கின்ற வார்த்தை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் இந்த 3 நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த தௌபாவை அல்லாஹ் என்று விரும்புகிறான். அந்த இஸ்திக்ஃபார்களை அல்லாஹ் இந்த இரவிலே நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுகிறான். இஸ்திக்ஃபார்னா பாவம் பண்ணிவிட்டு என்ன அப்படி பாவம் செஞ்சுட்டோம் என்று நாம் யோசிக்க கூடாது.
வைத்தியமார்களே நடந்து போனாலே பாவம் வந்துடும். நீங்கள் பாவம் சம்பாதிப்பதற்கு இந்த காலத்துல ஒரு பெரிய கஷ்டம்லாம் பட தேவையில்லை. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாவம்னா அவங்களுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன பாவங்கள் தான் நடந்திருக்கும். இன்னைக்கு பாவம் செய்வதற்கு பெரிய முயற்சிலாம் இல்லை. செல்போனை திறந்தா போதும், ஒரு பேப்பர் ஓபன் பண்ணீங்கனாலே போதும், 10 பாவங்கள் நம்முடைய ஆமால்ல பதிவேட்டிலே பதிவாயிடும். அந்த அளவுக்கு அதிக மூட்டை கணக்காக நாம் செய்து வைத்திருக்கிறோம். அந்த 100% பாவம் தான் இன்னைக்கு எண்ண முடியாத அளவுக்கு நம் வாழ்க்கையில பாவம் இருக்கிறது. பொதுவா அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேடினா ரிஸ்க் வரும், கஷ்டம் நீங்கும், நோய் நிவாரணம் கிடைக்கும், சிக்கல்கள் தீரும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வை பாவம் மன்னிப்பு தேடுவது என்பது நம்ம பாவம் செய்திருந்தால் மட்டுமே செய்கிற ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபாரை செய்து பழக வேண்டும். ரசூலுல்லாஹே 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுவாங்கன்னா அவங்க என்ன பாவம் செய்தார்கள்? எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ்வே சொன்ன பிறகு ரசூலுல்லாஹே இஸ்திக்ஃபார் செய்றாங்கன்னா நம்ம தரஜா உயரும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைய செய்வேன். ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் எனக்கு குழந்தைட்டு துவா செய்யுங்கன்னா அதிகமா இஸ்திக்ஃபார் ஓதுங்க, அல்லாஹ் கொடுப்பான். ஒருத்தர் வந்தார், வியாபாரம் தொழில்துறை அமைய மாட்டேங்குது, நீங்க ஏதாவது ஒரு துவா சொல்லி கொடுங்க. அதுக்கு பாருங்க கேட்கறது அல்லவா, வேற பெரிய துவாவும் இல்லப்பா, இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருங்க என்று சொன்னார்கள். குழந்தை இல்லை என்று வந்தவருக்கும் சொன்னார்கள், ஒரு வியாபார தொழில்துறையை கேட்டவருக்கும் சொன்னார்கள். இன்னொருத்தர் சொன்னார், எங்க ஊர்ல மழையே இல்லைங்க, அதுக்கு ஒரு துவா சொல்லுங்கன்னு கேட்டப்போ இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னாங்க. அல்லாஹ்வுடைய நாளை மறுமையில சொர்க்கத்திற்குரியவனாக நான் மாற வேண்டும், நான் என்ன ஓத வேண்டும் என்று கேட்டபோது அப்போது இஸ்திக்ஃபார் என்கிறார்கள். சஹாபிகள் கூட இந்த தோழர்கள் எல்லாம் கேட்டாங்க. 4 பேர் வந்து 4 கேள்வி கேட்டா ஒருத்தருக்கு ஒரு துவா சொல்லணும். எல்லாருக்கும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்றீங்களே, பாவ மன்னிப்பை தாண்டி அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்வதற்கு இத்தனை தரஜா இருக்கா என்று கேட்டபோது குர்ஆன்ல இருந்து ஒரு வசனம் ஓதினார்கள். யுர்சி ஸமா அலைக்கும் இத்ராரா, யார் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ மழையை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இந்திதுக்கும் அம்வாலி வ பனி, குலத்தை பெற்று வழங்குகிறான். மால் என்றால் பொருளாதாரத்தை தருகிறான். கடைசியில் ஜன்னா என்ற அந்த ஆயத்து நிறைவு வருகிறது, சொர்க்கத்தையும் அவருக்கு தந்து விடுகிறான் என்ற ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த வார்த்தை நம்முடைய இந்த புனித நாளில, புனித இரவில அதிகம் நாம் செய்ய வேண்டிய இஸ்திக்ஃபாருடைய துஆக்கள். அல்லாஹ் வஃபிர் லனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்ற வார்த்தையை ஓத வேண்டும். இதற்கு முன்னால் நாம் சொன்ன அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்கிற வார்த்தைகளையும் தொடர்ந்து சொல்ல வேண்டும். திருக்குர்ஆன் ஓதுதல்களாக இந்த நேரங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். நஃபிலான தொழுகைகளாக இந்த நேரங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். முடிந்த அளவு நீங்கள் தஸ்பீஹாத்துகளில் அமர்ந்திருந்தாலும் இந்த இரவினுடைய புனிதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியங்கள் அத்தனையும் நிறைவாய் பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.